ஒப்பந்தத்தை மீறின ஆதாமால யாரு பாதிக்கப்பட்டது? ஏவாளும் பாதிக்கப்பட்டது. சரியோ? ஏன் ஏவாள் யார்ல இருந்து எடுக்கப்பட்டவ? ஆதாமில இருந்து. உண்ட எலும்பும் உண்ட மாம்சமும். நீ இருந்திருக்காட்டி அவ வந்திருக்க மாட்டா. நீ இருக்கிற என்றபடியாலதான் அவையே வந்தவ. அப்ப நீ இப்ப செய்தா உன்னில இருக்கிற எலும்பும் மாம்சமும் யார் யார்ல எல்லாம் கடத்தப்படுமோ அவர்கள் எல்லாருக்கும் நீ இருந்தபடிதான் எல்லாமே அவர்கள் எல்லாருக்கும் அதே விஷயம் தான். அதுதான் இப்ப விஷயத்த ஒப்பந்தம், ஆதாமோட செய்யப்பட்ட ஒப்பந்தம், ஆதாமனுடைய எலும்பும் சதையும் கொண்டிருக்கிற மனுஷ ஜாதி யாரெல்லாம் வருவானோ அவன் எல்லாருக்கும் பொருந்தும். அதுல ஆதாம் ஒரு தனி மனுஷனா ஆண்டவர் ஒப்பந்தம் செய்யல. ஆதாம மனுஷ ஜாதிக்குரிய முதல் மனுஷனா வச்ச ஒப்பந்தத்தை செய்தார். அப்ப அதை நாம சொல்றது பிரதிநிதித்துவ ஒப்பந்தம். அதாவது சொலிடாரிட்டி இங்கிலீஷ்ல. ஒரு ஆளை நாம தலையா கொண்டு அவருக்கு இனி அவர் பிறப்பிக்க போற எல்லாத்தையும் அவர்ல இருந்து வர போற எல்லாருக்கும் அது பொருந்தும் என்று நாம கதைக்க போறோம். அத சொலிடாரிட்டி அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் கவர்னன்ட். அவரோட செய்த உடன்படிக்கை அவர் பிரதிநிதித்துவப்படுத்த எல்லாரையும் சார். ரணில் கடன் வேண்டுவர் ஐநாட்ட. ரணில் கடன் யாருக்கும் பொருந்தும்? நமக்கும் பொருந்தும். ரணில் நம்மட பிரதிநிதியத்தான் கடன் பண்ணி கொண்டிருக்கிறார். இலங்கை என்கிற அந்த ஒரு நாட்டினுடைய தலையாக அவர் கடன் பண்றார். ஆகிய அவரை தலையண்டு ஏற்படுத்தி அவருக்கு வாழ்ற எல்லாரும் இனி அதுக்கு பொறுப்பு. ஏன் பெற்றார் செத்தா இறந்தா அப்புறம் நாமல் பிள்ளைகள் கடனை அடைக்கணும் என்று சொல்லுறோம்? இந்த பிரின்சிபல்ல அவர்கள் உன்னை பெறாட்டி நீ வந்திருக்க மாட்ட. அதனால அவர்கள் பெற்றுக்கொண்ட கடன் உன்னை வளர்க்கறதுக்கும் உன்னோடையும் சம்பந்தப்பட்டிருக்குது. நீ சில வழியில் அதை உனக்கு தெரியாட்டி நீ கட்டியே ஆகும். ஏண்டா நீ அவர்களுடைய வாரிசு. இதைத்தான் நாம சொலிடாரிட்டி பிரின்சிபல் என்று சொல்றோம். அதாவது பிரதிநிதித்துவ உடன்படிக்கை ஒப்பந்தம். நாம அதுக்குள்ள போய் கையாள வேண்டிய கடன் ஐநாட்ட நாமல் போய் இருந்து ஒப்பந்தம் எழுதல. ஆனா நாமளும் பொறுப்புதாரி. அதனால நாம டாக்ஸ் கட்டி கொண்டிருக்கிறோம். விளங்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு. ஏன் நாம டாக்ஸ் கட்டுறோம்? நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஆட்கள் அவர்கள் எங்களுக்கு பதிலாக போய் சைன் பண்ணுறாங்க, ஒப்பந்தம் செய்தவர். அதனால நாங்களும் கடனை கட்டுறதுக்கு நாங்களும் காசு கொடுத்தே ஆகும். அதுக்கு பேர் டாக்ஸ். விளங்குவோம். அதில் இதைத்தான் பிரின்சிபல் ஆஃப் சாலிடாரிட்டி, பிரதிநிதித்துவ கோட்பாடு உடன் சத்தியம் என்று நாம சொல்றோம். இது கிறிஸ்தவுக்கும் பொருந்தும். பிந்தின ஆதாம் அவர் இதே மாதிரி சோதனையில கடவுளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவன் நின்ற கடவுள் அவருக்கு நித்திய வாழ்வு சொன்ன. இப்ப அந்த ஆதாமினுடைய பிந்தின ஆதாமினுடைய பிள்ளைகளாக யாரு அதே மாம்சத்தையும் சத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறோமோ அவர்களும் நித்தியமா வாழ்வினம் என்று கடவுள் முடிவு பண்ணது. அது என்னென்று வருது? கடவுள் முடிவு பண்ணது அல்ல, கிறிஸ்து எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தினதா. அது எப்படி முந்தினாதாம் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாவம் வந்துச்சதோ அதே மாதிரி பிந்தினாதாம் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள பிரதிநிதித்துவப்படுத்தி நித்திய வாழ்வை கொண்டு வந்த. அகல கிறிஸ்து எங்களுக்கு நித்திய வாழ்வை தந்த, அதனால நாங்கள் நிச்சயமா வாழப்போறோம் என்ற கொள்கை பெற்றோடு இருக்கிற எல்லாரும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முந்தின ஆதாமாகிய அந்த முதலாதான் செய்த பாவம் நம்ம எல்லாருக்கும் மேலே கடத்தப்பட்டு இருக்கு. அதனால நாங்கள் நரகத்துக்கு போறதுக்கான தகுதியோட இருக்கிறோம். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து எல்லா நீதியும் நிறைவேற்றினபடியால அந்த நீதி இப்ப எங்களுக்கு மேல கடத்தப்பட்டது. அதனால நாங்கள் நித்தியமா சாக வேண்டியதை நிச்சயமா வாழ போறோம். அப்ப முந்தினாதாம் பிந்தினாதாம் என்ற இந்த ஒப்பீடு படு பயங்கரமான முக்கியமான அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பிரின்சிபல் பைபிள்ல. ஒன்று பாவம் கடத்தப்படுறதுக்கு, அடுத்தது நீதி கடத்தப்படுறதுக்கு, அடுத்தது ஒரே மாம்சம் செத்தமா வர்ற இருக்கணும். முந்தினாதாம் ஒரே மாம்சம் செத்தம் தான், பிந்தினாதாம் அதே மாம்சம் செத்தம் தான். அதனால அந்த இனத்தோட அந்த ஜாதியோட இருக்கிற ஆட்களுக்கு தான் அது ரெப்ரசன்டேஷன். இயேசு கிறிஸ்து தூதர் அல்ல, அதனால தூதர்களை பிரயோகப்படுத்தேலா. இயேசு கிறிஸ்து மிருகங்களுடைய மாம்சமும் செத்தமும் அல்ல, அதனால அவர் அதுகளை பிரயோகப்படுத்தேலா. கிறிஸ்து நம்மளை போல அவர் மாம்சமும் செத்தத்தை
உடையவராக சகோதரர்களை போல எண்ணப்பட வேண்டும் என்றால அவர் வந்தார். ஆளான ஒரு மெசியாவாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நாம் பார்க்கலாம். மெசியா அரசன். அப்ப இந்த பிரின்சிபலை விளங்குகிறது நமக்கு இந்த 6வது சாப்டர் கதைக்க தொடங்கும். 6வது சாப்டர் ஆதாம் வீழ்ச்சி அடைந்ததால ஏன் நான் பாவன் ஏண்டா ஆதாமுடைய மாம்சமும் செத்தமும் என்னில இருக்குது. ஆதாமனுடைய அதே ஒரே ரத்தத்தாலே எல்லாரையும் உண்டாக்கின கடவுள். எந்த ரத்தம்? அது ஆதாமுடைய ரத்தம் தான். ஒரே ரத்தத்தினாலே சகல மனுஷ ஜாதியையும் உருவாக்கின கடவுள். இதான் அப்போஸ்தலன் 17 அந்த பிரசங்கத்தை கதைக்க தொடங்குறது. From one blood, one race. ஒரு ரத்தம், ஒரு ஜாதி. அது என்ன சாதி? மனுஷ ஜாதி. மனுஷ சாதியில ஆண்டவர் வேற வேற ஜாதிகள் படைக்கவே இல்லை. ஆனா அவர் படைக்கல, பறவைகளை படைக்கல. நீங்கள் வித்தியாசமான அந்த பறவை என்ற பெரிய இதுக்கு கனக வித்தியாசமான சாதிகளா இருங்க. நீங்கள் மிருகங்கள் என்ற அந்த அந்த பெரிய அந்த பேருக்களை கன சாதிகளா இருங்க. அதுல பறவைகள், மிருகங்கள் அல்லது மீன்கள், அதுக்குள்ள அல்லது கடல் உயிரினங்கள் நிறைய சாதி இருக்குது. ஆனா மனுஷரண்ட அந்த உயிரில ஒரே ஒரு ஜாதி மட்டும்தான் இருக்கு. அது மனுஷ சாதி மட்டும்தான். அதுக்குள்ள வேற சாதிகளே இல்லை. அதன் ஒரே ரத்தத்தால ஒரே சாதியை உண்டு பண்ண கடவுள். படைப்பில் அதான் ஆண்டவற்ற அந்த அந்த பிரின்சிபல் ஆதாம் விழுந்ததால ஆதாமினுடைய வீழ்ச்சி கொண்டு வந்த எல்லாமே ஆதாமுக்கும் பொருந்தினது, நமக்கும் பொருந்தது. ஆதாம் செய்த பாவம் ஆதாமை நாசமாக்கிச்சது. ஆதாமோட பிள்ளைகளான சந்ததியா இப்ப வர்ற எல்லாரையும் நாசமாக்கு. ஆதாமினுடைய பாவம் கொண்டு வந்த தண்டனை ஆதாமை பாதிச்சது. அவர்களுடைய மாம்சம் ரத்தமா இருக்கிற எல்லாரையும் பாதிக்குது. இதுக்கு காரணம் என்ன? ஆதாமினுடைய பாவம் என்று கதை கேட்கல. அப்ப ஆதாம் என்ன செய்திருக்கிற? ஒப்பந்தத்தை மீறி இருக்கிற. அப்ப இதை நாம என்ன சொல்றோம்? நாம ஆதாமுடனான ஒப்பந்தம் என்று நாம அதை சொல்லலாம். அடமிக் கவனன்ஸ், ஆதாமுடனான ஒப்பந்தம். அப்ப இந்த 6வது அதிகார பகுதியில நாம அதுதான் படிக்கிறோம். ஆதாமுடனான ஒப்பந்தம், அடமிக் கவனன்ஸ். ஓசியா 6:7 உங்களுக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல இந்த ஒப்பந்தம் நடந்ததுன்றது பேர் சொல்லாம அது படத்தால காட்டப்பட்ட நடைமுறை செயல்முறையில காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று சொன்னா கூட நேரடியா இருக்கிற அந்த விளங்காத புத்திகளுக்கு ஆண்டவர் நேரடியாக முன் எழுதி வச்ச ஓசியா 6:7 என்ன அந்த வசனம்? ஓசியா 6:7 அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. அந்த வசனத்துல இருந்து அப்ப எடுக்கிற முடிவு என்ன? ஆதாமோட ஒரு உடன்படிக்கை அப்ப செய்யப்பட்டு இருக்கு. ஆதாம் அந்த உடன்படிக்கையை மீறினான். இதெல்லாம் அதில் எடுக்கிற சத்தியம். இவர்கள் ஆதாமோட யார் உடன்படிக்கை செய்தது? அது எங்க நடந்ததுன்னா, இப்ப நாங்கள் 6ஆம் நாள் ஆதாம படைச்ச உடனே ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. அதுதான் ஆதாம் உடனான உடன்படிக்கை என்று சொன்னோம். அதில் ஓசியா 6:7 அதனுடைய வெளிப்படையான வார்த்தை பிரயோகமே அதில் இருக்கு. ஆதாமோ போல உடன்படிக்கையை மீறுகிறவர். ஆதாமோட எங்க உடன்படிக்கை செய்த? ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து, ஏதேன் தோட்டத்துக்கு நடுவில் 2 மரத்தை அவர் வளர்த்து நிப்பாட்டி போட்டு, ஆண்டவர் ஆதாம படைக்கிறதுக்கு முன்னுக்கே ஏதேன் தோட்டத்தை எல்லாம் படைச்சாச்சு. நாம சொல்ல 3ஆம் நாளே ஏதேன் தோட்டம் படப்பட்டு, 3ஆம் நாள் தான் அவர் தாவர ராஜ்யம் படைச்சவர். அப்பவே அவர் பிளான் பண்ணி ஏதேனையும் பிளான் பண்ணி தான் படைச்சு விட்டு இருக்கிறார். அதனால நடுவில் 2 மரம் அவர் ஏற்கனவே வளர்த்தார். இப்போ 6ஆம் நாள் மரம் வளர்த்துறன்னு சொல்ல இல்லை. நாங்க அது ஏற்கனவே 3ஆம் நாள் அவர் எல்லாம் மனுஷனை படைக்கிறது முன்னுக்கு, மனுஷனுக்கு கல்யாணத்துக்கு முன்னுக்கு
மனுஷனுக்கு வீடும் அவனுக்கு தேவையான எல்லாம் ஆண்டவர் தகப்பனா கொடுத்து போட்டுதான் படைச்சவர். அதனாலதான் நாமளும் சொல்றோம், நாமல் கல்யாணம் செய்யறதுக்கு முன்னுக்கு நாமல் எங்களுக்கும் மனுஷிக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான இதுகளை நாமல் சம்பாதிக்கத்தக்க பலத்தோடையும் வீட்டையும் கட்டி போட்டு கல்யாணம் செய்யணும் என்ற ஏதேன் வீடு ஆதாமல். ஆகையால முதல் வயல் அதான் பண்படுத்து, வீட்டை கட்டு, அதான் சம்பாதி, பிறகு மனுஷி, அதான் இந்த ஓர். இதெல்லாம் நாம சும்மா கதைகள் எல்லாம் ஆதியில எப்படி ஆண்டவர் மனுஷனுக்கு கல்யாணம் செய்யறது முன்னுக்கு என்னென்னலாம் செய்து வச்சாருன்றது அப்படி. ஆதாம் படைச்சாப்புறது ஐயோ எனக்கு இருக்க வீடு வாசல் இல்லைன்னு நீங்கள் பெத்தனியல் ஒன்றும் செய்தறையிலன்னு கேட்கறது ஆண்டவர் விடையில. அல்லாது ஐயோ எனக்கு சாப்பாடு கொஞ்சம் குறைவா இருக்கு, எனக்கு இது பிரச்சனையா கிடக்கு, என்ன ஒரு மேரி ஆண்டவர் எல்லாம் பக்காவா படைச்சு போட்டுதான். அதான் எங்களோட முற்பிதாக்கள் எழுத சகலவற்றையும் படைத்த பின்னர் அவர் மனுஷனை. அப்ப அதுக்கு முன்னுக்கு மனுஷனுக்குரிய எல்லாமே படைச்சு முடிச்சாச்சு. இந்த பிரின்சிபலை நாம விளங்கி கொண்டோம் என்று சொன்னா, இந்த ஒப்பந்தம் அந்த உடன்படிக்கை அதுல ஆதாம் அதுல மீறி விட்டான். ஒப்பந்தத்தை உடைச்சு ஆதாம் ஒப்பந்தத்தை உடைத்தான். ஆதாம் ஒப்பந்தத்தை மீறினான். இப்ப ஆதாம் ஒப்பந்தத்தை மீறினவர். ஆதலால நீங்கள் அந்த முதலாவது இரண்டாவது பத்தியில அந்த ஒப்பந்த மீறுகை என்ன மாதிரி நடந்தது என்றதை எங்களுக்கு சொல்லுது. 1-2 பத்தி ஒப்பந்தம் மீறப்பட்ட விதம். 3வது பத்தி மூன்றாவது 4வது பத்தியும் மனிதர்களுக்கு மேல மனிதர்கள் மீது ஒப்பந்த மீறுகையின் தாக்கம். மனிதர்கள் மீது ஒப்பந்த மீறுகையின் தாக்கம். 5வது பத்தி மறுபடியும் பிறந்தவர்களில் ஒப்பந்த மீறுகையின் தாக்கம். இப்ப இதுல நாம இப்படியும் எழுதலாம். இந்த முதலாவது பத்தி மட்டும் பாவத்தின் ஒப்பந்த மீறுகையினுடைய விதம். 2வது பத்தி வேணுமென்ற எழுதலாம் முதல் பெற்றோரில் ஒப்பந்த மீறுகையின் தாக்கம். சரியோ? 2வது பத்தி நாம ஆதாம் வாழ்ல அந்த மீறுகை என்ன தாக்கத்தை செலுத்தினார். 3வது 4வது பத்தி மனுஷர்களுக்கு மேலே என்ன தாக்கத்தை அந்த வீழ்ச்சி உடன்படிக்கை மீறுகை செய்தார். 5வது பத்தி பரிசுத்தவான்கள், அதாவது கிறிஸ்துவனுடைய மறுபடியும் பிறந்த மக்கள் மீது அந்த வீழ்ச்சி என்ன தாக்கத்தை செய்து கொண்டிருக்கு. 3 பேர்ல தாக்கம் எப்படி அந்த ஒப்பந்தம் உடைஞ்சது. இது முதல். 4 விஷயம் மெயினா இந்த பகுதியில எங்களுக்கு சொல்லப்படுது. இப்ப ஒப்பந்தம் உடைஞ்ச ஸ்டைல கவுனிங், எப்படி ஒப்பந்தம் வீழ்ந்தது உடைக்கப்பட்டது. அது முதலாவது பத்தி. மனுஷனை நேர்மையானவனாகவும் பூரணமானவனாகவும் கடவுள் படைச்ச. அப்ப இதுகளோட எங்களுக்கு தெரியுது ஆண்டவர் சொன்ன நான் மனுஷனை செம்மையானவனா தான் படைச்சான். ஆனா அவர்களோ அநேக தந்திரங்கள் வித்தைகளை குடிச்சு கொண்டார்கள். அவர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். நான் செம்மையா தான் படைச்சேன். கீழ்ப்படிந்தால் மட்டுமே வாழ்வு, மீறினால் மரணம் என்று அந்த போதிக்கிற நீதி சட்டம், அதாவது இதான் அந்த கண்டிஷன் கொடுக்கப்பட்ட போதும் அந்த மரியாதையில அவன் கடவுளுடைய மகன் என்ற அந்த அந்தஸ்துல எல்லா உயிரினங்களையும் விட உச்சக்கட்ட கடவுளுடைய மகிமையின் கிரீடம் என்றத அவன் காத்துக்கொள்ள இல்லை. என்ன ஏன் காத்துக்கொள்ள இல்லை? சாத்தான் என்று சொன்ன யாரு? நாம சைட்டன் என்று இங்கிலீஷ்ல சொல்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? அக்யூசர்.
அக்யூஸ், அதாவது குற்றம் சாட்டுறவன். அதான் சில விட இந்த மாதிரி ஏன் சாத்தானா நீ வேலை செய்யறான்னு நான் கேட்கிறேன். அப்ப முதல் கேட்கல என்ன நீங்கள் சாத்தானன் கட்டிக்கல. அப்ப நான் நீ தம்பியை பத்தி சும்மா வந்து சொல்லு குற்றம் சாட்டினா நீ சாத்தான் தானே, சாத்தான் இந்த வீட்டுல இருக்காது. அதனால சாத்தான் என்றதனுடைய அந்த சொல்லு குற்றம் சாட்டுறது, குற்றம் சாட்டுறது. மோசேயின் சரீரத்தை குறிச்சு குற்றம் சாட்டுற, இங்கால ஜோஷுவா பிரதனாசாரியன் சகரியாவில் நீ கேட்கல குற்றம் சாட்டுற, சாத்தான் குற்றம் சாட்டுகள். அப்ப சாத்தான் வேலை குற்றம், அல்லது ஜோபுவா பத்தி கதைக்கல சாத்தானும் அவர்கள் மத்தியில் வந்து நின்று குற்றம். பிசாச பத்தி கதைக்கல, நான் சாத்தான் என்று சொல்ல கதைக்கிறேன். நீங்க பிள்ளைய பார்த்து பிசாசு பிசாசுன்னு பேசிடக்கூடாது. பேய் அது பேய் இல்லை, பேய் சாத்தானா இருக்கலாம், மனுஷனும் சாத்தானா இருக்கலாம். சைட்டன் என்ற அந்த அந்த எபிரேய சொல்லு வந்து குற்றம் சாட்டுறையா, அதாவது அநியாயம், நியாயம் இல்லாம குற்றம் சாட்டுறது, பிளவழியா குற்றம் சாட்டுறது. அதான் சாத்தான். அதான் அன்று பிசாசும் அவர்கள் நடுவில் வந்து நின்றார் என்று சொன்னேன். தேவபுத்திரர் இருக்கிற இடத்தில் பிசாசும் வந்து நின்றார், தேவபுத்திரர் இருக்கிற இடத்துல சாத்தான் வந்து நின்றார். அப்ப சாத்தான் என்று நாம கதை கேட்கல, அதனுடைய அர்த்தம் அந்த குற்றம் சாட்டு. அதுல சாத்தான் இப்ப குற்றம் சாட்டுறவன் யார குற்றம் சாட்டுறதுக்கு வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆண்டர் படைச்ச ஆதாமில குற்றம் சாட்டுறதுக்கு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இருக்கிறான். இப்ப சாத்தான், அந்த சாத்தான் அதுக்கு நேரடியா தான் இறங்க இல்ல, உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற மிக திறமான புத்திசாலி ஒன்றை பயன்படுத்தினார். ஆதாம் படைக்கப்பட்ட அதே நாளில் படைக்கப்பட்ட மிருக ஜீவன்களோட நாம சொல்லலாம், அது தரைவாழ் மிருகங்கள். அந்த விலங்குகள்ல நாட்டு மிருகம் இல்ல, காட்டு மிருகம் இல்ல, ஊரும் பிராணிகள், இவ எல்லாத்துக்களையும் சரியான புத்திசாலியா இருக்கிற ஒரு மிருகத்தை அவன் சூஸ் பண்ணினான், சாத்தான். அதான் சர்ப்பம். சர்ப்பம் இவன் நாம நினைக்கிற மாதிரி இந்த பாம்பு இல்லை, அவன் சூஸ் பண்ணினது. அது எழுப்பி நின்று கதைச்சது, அது நடந்து திரிஞ்ச ஒரு 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 விலங்கு. அதுகளுக்கு கால், இப்ப பாம்புக்கு கால் இல்லை, இது இப்ப வைத்தால் ஊந்து திரியுது. ஆனா அது இந்த சாபத்துக்கு பிறதான் ஊரை தொடங்குறது. அதுக்கு முன்னுக்கு அது அது எழுப்பி நின்று கதைச்சு திரிஞ்ச ஒரு விலங்கு. அது பைபிள் சொல்லுது, சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது சத்தியான ஞானமா அல்லது புத்திசாலியா இருக்கு. அதுல பயன்படுற அந்த தந்திரம் என்று சொல்லி நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நாம அப்படி அதை எப்படி புதைக்கிறதுக்கும் அடக்கம் பண்றதுக்கும் வித்தியாசம் காட்டுனோமோ, அதே மாதிரி இந்த தந்திரத்தையும் அந்த புத்திசாலித்தனத்தையும் அது அந்த கூடாததுக்கு தந்திரம் என்று, நல்லதுக்கு புத்திமான் என்றும் பயன்படுத்துகிறோம். ஆனா ரெண்டுக்கும் ஹீப்ரூல ஒரே சொல்லுத்தான். அவன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த என்றா இந்த, அதாவது தந்திரமா இருந்த, அதாவது இந்த சொல்லு சரியான சொல்லு. அப்ப ஆண்டவற்ற அதை நாம இன்னும் சொல்லலாம், சரியான விவேகமும் ஞானங்கள் நிறைஞ்சிருந்த விலங்குகளினுடைய ஒரு சரியான இன்டெலிஜென்ட் ஒன்று. அப்ப அதுவும் முதுகெலும்புள்ள உயிருள்ள ஒரு விஷயம். அதை பயன்படுத்தினான் சாத்தான், அதை சூஸ் பண்ணினான். அப்ப அதுக்கு தெரியும், ஆக்களோடையும் அது எப்படி கதைக்கிறதுக்கு, எப்படி கதைக்க வேணும்ன்றது அதுக்கு நல்லா தெரியும். அதைத்தான் அதோட நாம எப்பயுமே கவனமா இருக்கணும். மொக்குகளை பொதுவாக பேய் பயன்படுத்துறது இல்லை. பிசாசு எப்பயுமே இன்டெலிஜென்டான ஆட்களைத்தான் தன் வேலைக்கு அதிகமா பயன்படுத்துறாது. ஒரு ஷாட்ல கனவேற முடிக்கலாம். மொக்குவ வேண்டாத்தான் அது தான் முதல் சாகும், அல்லது கொஞ்சம் பேர் தான் இருக்கு. ஆனா கனவேற விழுத்தணுமோ, நல்ல திறமான ஒரு ஆளை அடிச்சா சரி எல்லாரும் கவனிக்கணும். அது எப்பயுமே பேயினுடைய தந்திரம் அது அதை நாம விளங்க வரும். அதனால அந்த நல்ல புத்திசாலிகளா இருக்கிறாங்க, சரியான கவனமா இருக்கணும். இந்த கனவேருக்கு ஆபத்தா முடியக்கூடிய சாத்தாந்த கைக்குலிகளா மாறினா பிரச்சனை. அதான் நம்ம சயின்டிஸ்ட் ஆக்கள் சரியான கவனமா இருக்கணும். ஆக்கள் அவங்கள பயன்படுத்த அதில் பிரச்சனை, உலகம் இல்லை, உலகம் எல்லாம் அதில் பிரச்சனை. அதனால சரியான கவனமா இருக்கணும். அந்த அந்த நல்ல திறமான இன்டெலிஜென்டான ஆட்கள். பாம்பின் தந்திரத்தின் மூலம் ஏவாள கீழ்படுத்தினார். இப்ப ஆதாமிட்ட நேரடியா விழுத்த இல்லை, ஏன்னா உடன்படிக்க ஆதாமோட ஆணோட போய்க்கல, அங்க ஆணனுடைய கான்ஸ்டிடியூஷன், ஆணை அவர் உருவாக்கின ஸ்டைல், அது டோட்டலா பைபிள் சொல்ற மாதிரி
அது ஆட்சி செய்கிறது ஆணிட்டு தான் இருந்த. அதனால ஏவாளையும் ஆண் ஆட்சி செய்யலாம். ஆனா ஆணு ஏவாள் ஆட்சி செய்ய இயலாது. அப்ப அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 11 ஆதாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டான், ஆனா பெண் புருஷனுடைய சாயல்ல படைக்கப்பட்டாள் என்றது அந்த ஆகிமனை கொண்டு வர. அந்த ஆகிமன் என்னத்துக்கண்டா யாரு ஆட்சி செய்யறது தான் கதைக்கே தவிர மற்றபடி பொம்பளை கடவுள சாயலே படைக்கப்படுகிறேன் என்று சொல்றேன். என்ன பைபிள் சொல்லுது? ஆதியாகமம் 3:27 தேவன் அவர்களை தனது சாயலில் படைத்தார், அவர்களை தேவன் தம் சாயலாகவே மனிதனை படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமா படைத்தார். தேவனுடைய சாயல ஆணும் பெண்ணும் சமனாகவே அவர்கள் பெற்றிருக்கிறீனா. ஆனா 1 கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் ஆண்டான் தேவனுடைய சாயல், பெண் புருஷன் சாயல் என்று சொல்லியிருக்கிற. அப்ப என்ன சாயல் அப்ப கதைக்கிற? ஆட்சி செய்யற லீட் பண்ற ஹெட்டா இருக்கிற அந்த சாயனத்தை அவர் கதைக்கிற. என்ன பேர் வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஆரண்டாண்டர் கொண்டு விட்டவர் ஆறாம் தேவர்கிட்ட இல்ல. அதனால எல்லாத்துக்கும் மேலே கடைசியில ஆட்சி ஆற்ற பொறுப்பில ஆதாமோட பொறுப்பில. அதனால அந்த மனுஷன்கிட்ட சர்ப்பம் கதைச்சிருந்தா வடிவா விளங்கும். இதுல என்ன கதை வைக்கிற நீ இப்ப? ஆனா அங்க பெண்ணோட அந்த மூளையா இன்டெலிஜென்ட்லி அது செலக்ட் பண்ணிச்சது பெண்ணை டீல் பண்றது. அதெல்லாம் எங்களுக்கு பிறகு பவுல் அப்போஸ்தலனும் அப்போஸ்தலன் பேதுரு சொல்லணும் பெண் பலவீனமான பாண்டம். அது பாவத்துல விழுந்தா பிறகு இல்ல, பாவத்துல விழுகிறதுக்கு முன்னுக்கே அப்படித்தான் இருக்கிறது வேதம் காட்டு. அவள் கடவுள் சொல்லி இருக்கிறதன்படிதான் வாழணும் என்ற முடிவோடு இருந்திருந்தா, அந்த பெலன் இருந்திருந்தா கடைசி வரைக்கும் சாத்தானுக்கு இணங்கி இருக்க மாட்டான். அந்த சதி வஞ்சிப்பு நாங்களும் கடவுளை போல மாறுவோம் என்ற அந்த பெலையினம் அது யாருக்கு எழும்பினது? பொம்பளைக்கு. அது அந்த பெலையினம் அந்த விருப்பத்துக்கு சாயிறது. அது ஆம்பளையோட லேசில சரி வராங்கன்றது விளங்கினபடியா தான் அது சூஸ் பண்ணது பொம்பளையா. ஆனா பெண் ஆணுக்கு தந்த மனசை சொன்னா அவன் கட்டாயம் ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு சாய் இருக்குன்றது ஏண்டா அவர் படிச்ச அந்த காதல் பாட்டிலேயே தெரியுதுல. உடனே கொண்டு வந்து இதோ இவள் என் எலும்பும் என் மாம்சமும், இவள் என்னிலே தடுக்கப்பட்டபடியா இவள் மனுஷி என்ற அந்த ஒரு சாங் ஒன்று படிக்கிறார். அது அவருடைய அந்த கண்ட பிரமிப்பிலையும் ஆச்சத்திலும் புழுதிலையும் வந்த பாட்டு. அது மற்றபடி கதை வசனம் சொல்லி கொண்டிருக்கல. அதெல்லாம் படிக்க நாம 6ஆம் நாள் படைப்புகளை வாசிச்சு யோசிக்கல எப்படி அந்த ஆதாமனுடைய அந்த ரியாக்ஷன் இருக்கு. எல்லாம் போனது வந்தது இவர் எந்த எலும்புதான் அந்த புழுகும் அந்த சந்தோஷமும் இந்த உலகத்துல எல்லாமே தான் எனக்கு எல்லாம் ரெண்டா போனது எனக்கு தான் ஒன்று அப்ப எனக்கு அதையும் செய்துட்டாருன்ற புழுகுல இவள் எல்லாரும் இவள் என்னிலே தடுக்கப்பட்டவள். அப்ப இவளுக்கு மேசியா பேர் ரெண்டெல்லாம் பேர், அவளுக்கும் பேர் இருக்கு. அப்ப அதிகாரம் அவளுக்கு மேலேயும் ஆதாம் அதிகாரம். அதில் எப்படி இந்த அதிகாரம் எல்லாம் அவன்ல இருக்கிறபடியால பேய் அல்லது சாத்தான் டார்கெட் ஆதாம் தான். ஆனா உடனடியாக ஆதாம்கிட்ட போகையில். அதனால சரியான கவனமா இருக்கணும். பெண்கள் கவனமாக நாம இப்பயும் இருக்கணும், ஆண்களும் சரியான கவனமா இருக்கணும். நமக்கு நெருக்கமான ஆக்கள் கூடாதான் சாத்தானும் எங்களை கடவுளுக்கு முன்னால குற்றவாளிகளை நிப்பாட்டுறதுக்கு முறைங்குவாங்க. எங்களுக்கு நெருக்கமான ஆக்கள் கூடாது. எங்களுக்கு நெருக்கம் இல்லைன்னா நாம கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம். ஆனா நெருக்கம் நாம கண்ணு காணாம போய்கொண்டு இருக்கிறது. அதனால அதுல இது பெரிய பிரச்சனை. ஆனாலும் எந்த நிர்பந்தமும் செய்யப்படல கனிய புரிஞ்சு சாப்பிடுறதுக்கு விஷயம் சொல்லி இருக்கிறேன். இனி உங்களோட இஷ்டம், சாப்பிடுற பொருள் சாப்பிடாம பொருள். இது இப்படிதான் சர்ப்பம் கதைச்சது. எல்லாம் சொல்லிட்ட தேவனை போல இருப்போம். நீங்களே இல்ல ஆண்டவர் சொன்னவர் தொடையும் வேண்டாம். சரி சரி அது இதுக்காகத்தான் நான் இருக்கும். ஏண்டா நீங்கள் சாப்பிட்டா தன்னை போல தேவர்களா இருவியல் என்றதுக்காக அவர் அதை தடுத்திருக்க கூடும். இதுதான் மற்றபடி பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு ஏற்றதே இல்லை. அப்படித்தானே உங்களோட ஃபீலிங்ல தெரியுது. உங்களோட ஃபீல் பண்றீங்க அப்படித்தானே உள்ளுக்கு உணர்றீங்க. உங்களோட அகநிலையில இந்த அகநிலை உணர்ச்சி படுபயங்கர பிரச்சனை. நாம என்ன உள்ளுக்கு ஃபீல் பண்றோம்னு நினைச்சு செய்ய வலிக்கிட்டு கடைசியில எல்லாரும் நாசமா போடுறான். இந்த முடிவு உனக்கு என்ன உள்ளுக்கு செய்யுதுன்றதில்ல விஷயம், கடவுள சட்டம் என்ன சொல்லுதுன்றதான் விஷயம். நான் ஃபீல் பண்றேன், நான்
எல்லாம் ஒரு ஆணாக எனக்கு ஆண் உறுப்பு எனக்கு மீச தாடி எல்லாம் வளருது. ஆனா நான் உள்ளுக்கோ பொம்பளை மாதிரி நான் உணர்றேன். எனக்கு ஒரு பெண்ணிய எனக்கு அம்மாட சட்டை எடுத்து போட, அம்மாட ஹேண்ட்பேக் போட, அம்மாவுடைய சாண்டில்ஸ் போட, எனக்கு சமைக்கிறதுக்கு குசி நிக்கிறதுக்கு தான் எனக்கு சரியான ஃபீலிங் விருப்பமா இருக்கு. எனக்கு எங்க அப்பா மாதிரி செய்ய விருப்பம் இல்லாம இருக்கு. யாரு கதைக்கிறது? ஒரு ஆம்பளை படிய அல்ல. இது என்ன காரணம்? இதயத்தினுடைய திருக்கு அவ்வளவு பாவம். நீ என்ன ஃபீல் பண்றன்றது இல்ல, கடவுள்னு எப்படி படைச்சிருக்கிறாருன்றதான் விஷயம். அதனால உங்க பாவத்தை உனக்கு சாக்கா போட்டு நான் இப்படி உணர்கிறேன் என்னை என்று இந்த ஜோகாவில் இதுல சொல்ற மாதிரி இல்ல. என்ன எப்படி முதலாம் இது இரண்டாம் இதுகள்ல அதனை படிப்பான் இல்ல, அதை கண்ண முடிக்கொண்டு நாம இல்ல இந்த உலகம் நல்லாக இருக்கிறது, நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன் என உணர்கிறேன். நீ நல்ல செய்வன் சொல்லி உணர்ந்தபடியா செய்கிறதெல்லாம் தீமை அல்ல. நான் ஒளியாய் இருப்பேன். எங்க ஒளி? எல்லாரையும் இருட்டாக்கி கொண்டு இருக்கிறேன். இதான் அவட நீ என்ன உள்ளுக்கு ஃபீல் பண்றன்றது இல்ல விஷயம். அப்படிதான் ஏவாள் ஃபீல் பண்ணனா உள்ளுக்கு. கடவுளோட சட்டம் உன்னை பத்தி என்ன சொல்லுதோ அவர் என்ன உனக்கு சொல்லியிருக்காரோ அதான் ஃபீலிங். உங்க ஃபீலிங் அதான் இருக்கும். அதான் உலகமே நாசமா போச்சு. நான் ஃபீல் பண்றேன் குரங்கு போல மனுஷனப்ப இருந்தோ வந்திருக்கணும். இது யாரு ஃபீல் பண்ணுறது? டார்வின் ஃபீல் பண்ணுறார். டார்வின் ப்ரூவ் பண்ணல, டார்வின் ஃபீல் பண்ணினார். அந்த ஃபீலிங் சொல்ல முடியல. அந்த உள்ளுக்கு உணர்வு அப்படி இந்த உணர்வு நாசமா போக, உணர்வு அந்த உணர்ச்சி அந்த உணர்வால நாசமானது இல்லை. இதே நாம எஞ்சிய பாவத்தில் படிச்ச நாம எஞ்சிய பாவம் எங்கட அறிவை கேப்சர் பண்ணுறதுக்கு சடாரண்டு உணர்ச்சியத்தான் மேலோங்க பண்ணுது. உணர்ச்சிய மேலோங்க பண்ணி எங்க அறிவை இல்லாம மடங்கடிக்குது. அதனால நாம சொன்னாங்க ஓடராதான பேங்க போகணும். அறிவில நின்று கதைச்சு கொண்டு அந்த அறிவோட அடுத்தது உணர்வை பத்தி கதைக்கலாம். ஆனா உணர்வை தூக்கி பிடிச்சு கொண்டு அறிவை கதைக்க வலிக்கிட்ட எல்லாம் குழப்பம் தொடங்குது. அதனால ஆம்பளையா பிறந்தவர் தான் பொம்பளை என்று சாரி உடுத்திக்கொண்டு ஹோமோன்ஸை மாத்தி கொண்டு திரிகிறான். பெண்ணா பிறந்தது தான் ஆண் போல நான் பாஞ்சடிச்சு திரிகிறேன், நான் மரமுறேன், நான் சுவர் குதிக்கிறேன், எனக்கு ஃபுட்பால்லாம் விளையாட விருப்பமா இருக்குது என்று சொல்லி எனக்கு அண்ணாக்களோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடி எனக்கு நானும் ஒரு ஆம்பளையா தான் ஃபீல் பண்றேன். அது இப்ப பொம்பளையா பிறந்து தான் ஆம்பளை என்று சொல்லுது. அதனால ஹோமோன்ஸை ஆம்பளை ஹோமோன்ஸ் அடிச்சு தனக்குள்ள இருக்கிற டெஸ்டஸ்டரோஜனை தனக்கு ஈஸ்ட்ரோஜனை குறைச்சு டெஸ்டஸ்டரோஜனை கூட்டுறதுக்கு அதை அடிச்சு கடைசியில ஆம்பளை மாதிரி காய்ச்சட்டையும் சேட்டும் போட்டுக்கொண்டு நடக்கு. நீ என்ன ஃபீல் பண்றது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் தொடக்கத்துல அப்பா போடுற மாதிரி நான் பேன் போட்டா என்ன அப்படிதான் பொம்பளைகள் வலிக்க கடைசியில லோஞ்சு போட வலிக்கிட்டு அப்பவே அந்த பிரச்சனை தொடங்கிட்டு நானா இருக்க விரும்பல, நான் மெட்டாலா இருக்க விரும்புறேன் ஆம்பளை மாதிரி. அதெல்லாம் ஆம்பளை போடுற ஷர்ட், ஆம்பளை போடுற லோங்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு ஆம்பளை போடுற மாதிரி இல்லாட்டி நான் அந்த ட்ரெண்டு கால் இருக்கிற ஒரு நீட்ட சாமான் கொண்டு போடணும். அதை போட்டு கடைசியில அதை நம்முடைய ஆம்பளைகளும் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதில் அது பரவாயில்ல அது போட்டா இப்ப என்ன அது கடைசியில அது சாரி கட்டி கொண்டு வலிக்கிட்டு ஆம்பளை. பொம்பளை இப்ப கடைசியில வேட்டியும் சால்வையோட இருக்குது. எவ்வளவு அசிங்கம் அறிவறுப்பு இதெல்லாம் அந்த தாங்கள் உள்ளுக்கு ஃபீல் பண்ணினதால வாரம். அதனால எந்த நிர்பந்தமும் இல்லை, தாங்களே ஃபீல் பண்ணி கொண்டுச்சுனா அதனால கனிய புரிச்சு சாப்பிடுச்சு. ஆண்டவர் இத தஞ்ச மகிமைக்காக தம்முடைய பரிசுத்தமும் ஞானமுமான நித்திய ஆலோசனையின்படி அனுமதிச்சு உத்தரவு விட்டார். அவர் பெர்மிட் பண்ணினார், பெர்மிஷன் கொடுத்தார். அது நேரம் அவர் அதை ஆர்டர் பண்ணினார். ஆர்டர் என்னன்னா அப்படித்தான் நடக்கணும் என்று முடிச்சார். அதனால ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தது மட்டும் இல்ல, ஆர்டரும் செய்திருந்தார். இதை நாம விளங்க. அதுல ஆல்ரெடி இதான் அந்த வீழ்ச்சி. இப்ப உடன்படிக்கை உடைஞ்சிட்டு உடன்படிக்கை உடைஞ்சவுடன் என்ன நடந்தது? நம்மட பெற்றோருக்கு என்ன நடந்தது? மூலமான நீதியும் கடவுளோடு இருந்த ஐக்கியமும் இல்லாம போச்சு. ரெண்டு விஷயம் பறந்துச்சு. நீதி இல்ல, கடவுளோட ஐக்கியம் இல்லை. அது ரெண்டும் உடைஞ்சா கடவுளோட ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சாவு. ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய சாவு.
ஸ்பிரிச்சுவல் டெத், கடவுளோட ஐக்கியத்தை இழத்த, மூலமுழான நீதியை இழந்து போத, ஒரிஜினல் ரைச்சஸ்னஸ் இல்ல, இழந்து போயிட்டோம். யார் இழந்தது? ஆதாம் ஏவாளுக்கு இல்லாம போச்சு. நீதி, நீதி என்றது இல்லாம போச்சு. அதனால ஆவிக்குரிய மரணம் சாவேன்னு சொன்னாங்க. அந்த சாவு என்னோட இனி தொடர்ல நீ இல்ல, திரைச்சுட ஓடிப்போ, என்னோட இனி கதைக்க வேண்டாம், என்னோட நான் ஓய்வு நாள்ல உன்னை படைச்சு 6ஆம் நாள் படைச்சுனா 7ஆம் நாள் உன்னோட வந்து பகலின் குளிர்ச்சியான வழியில சுத்தி திரிஞ்சு கதைச்சு கொண்டிருந்தேன். இனி உனக்கு எனக்கு உனக்கு ஓய்வும் இல்லை, எனக்கு உன்னோட ஐக்கியம் இல்லை, ஓடுறான் வெளியில. ஆண்டவர்